இன்னைக்கு நடக்கிற இந்த ராஜா ராணி டாஸ்க்ல பெண்கள் அணியினர் வந்து ஈடுபாடோட விளையாடுறாங்களான்னு கேட்டா ஈடுபாடு இருக்கு, ஆனா கவனம் துளி கூட இல்லை. ஏன்னா தொடர்ச்சியா அவங்களோட பொருட்களை ஒன்று ஒன்றா இழந்துகிட்டே இருக்காங்க. இன்னொன்று ஒன்று, ஆண்கள் வந்து ரொம்ப ஈடுபாடோட விளையாடுறாங்க, கவனமாகவும் விளையாடுறாங்க. காலையில இருந்து என்னெல்லாம் கேர்ள்ஸ் டீம்ல மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணியோடைய செங்கோலை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா, அந்த வெளியில் அந்த டாஸ்க் கொடுத்தாங்களா, அந்த களிமண் டாஸ்க், அப்போ எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. அந்த டைம்ல ஜெஃப்ரி போயிட்டு அந்த செங்கோலை எடுத்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணாங்களா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒரு சலசலப்பு. அதான் நீங்க 3வது ப்ரோமோல பார்த்த அந்த சண்டை நடக்குது. அந்த சண்டை எதனால் நடக்குதுன்னா, இந்த சைட்ல இருந்து சௌந்தர்யா அங்க போயிட்டு அந்த செங்கோலை தேடுறதுக்காக போறாங்க. அவங்களை கையும் மூலமா ஜெஃப்ரி வந்து பிடிச்சி கொண்டு வந்துடுறாரு. 3 மணி நேரமா பாய்ஸ் ரூம்லயே உட்கார வச்சிடறாங்க சௌந்தர்யாவை. எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யா தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க குச்சியை காணோம், அதை தேடி வந்தேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ செங்கோல் அப்படிங்கிறதுக்கு வந்து குச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்றாங்க. இப்ப சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல தீபக்கை போட்டு பயங்கரமா கலாய்க்கிறாரு. அது குச்சி இல்ல செங்கோல்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் சௌந்தர்யா திருப்பி வந்து அது குச்சின்னு தான் சொல்றாங்க. இப்ப எனக்கு என்ன இதுல டவுட்னா, சரி ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியல, எனக்கு அந்த வார்த்தை தெரியல, எனக்கு தெரியலன்றதுனால நான் குச்சின்னு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா சொல்றாங்க. அந்த குச்சியில செங்கோல்னு ஒரு 4 முறை வந்து தீபக் சொல்றாரு. சொன்ன பிறகு அதை மாத்திக்கலாம்ல, ஆனாலும் அதை குச்சியிலே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. இது ஒன்று நடக்குதா, அது போச்சு. இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் அங்க சாச்சனா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜெஃப்ரி பயங்கரமா வந்து சாச்சனாவை கிண்டல் பண்றாரு. அதாவது ராணியை வந்து பயங்கரமா வச்சு செய்யறாங்க. பாய்ஸ் டீம்ல எல்லாருமே ராணியை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இங்க ஒரு கம்பீரமான ஒரு குரல் அங்க இல்ல. மஞ்சரி மட்டும்தான் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பவித்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராணி அப்படிங்கிறவங்க வந்து போல்டா இருக்கணும். இந்த பொண்ணுக்கு இந்த கேரக்டரை கொடுத்து இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை வந்து பயங்கரமா தாக்குறாங்க, சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கேரக்டருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேயல் இந்த இடத்துல உருவாவதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த பொண்ணும் பேச மாட்டுது, தைரியமா போல்டா பேச மாட்டுது. சத்யா வந்து பேசுறாரு, பாய்ஸ் டீம் வந்து அவர் வந்து கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரி வந்து சும்மா கிண்டல் பண்றீங்கன்ற மாதிரிலாம் சத்யா பேசுறாரு. ஆனா அங்க ராணி கிட்ட இருந்தோ மத்தவங்க கிட்ட இருந்தோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபயரான ஸ்பீச் வரவே இல்லை. ஆண்கள் எல்லாரும் பேசுறாங்க. ஜெஃப்ரி கலாய்க்கிறான், விஷால் கலாய்க்கிறாரு, மன்னரை தவிர்த்து எல்லாரும் பேசுறாங்க. மன்னரா இருக்கக்கூடிய ராணுவத்தை தவிர்த்து எல்லாரும் பேசுறாங்க. முக்கியமா தீபக் ரொம்ப பயங்கரமா, நான் அப்படித்தான் சொல்லுவேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் அப்படிதான், நான் கலாய்க்கிறேன்னா ஆமா நான் கலாய்ப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ராணி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஜெஃப்ரி வந்து ஏதோ சொல்ல, இப்போ நீங்க கலாய்க்கலையா, காலையில ராணியை வந்து சொல்லியிருப்பாங்க போல, ராணி வந்து ரொம்ப கலாய்க்கிறாங்கன்ற மாதிரி ஜெஃப்ரி சொன்னான்னு தெரியல. ஸோ இந்த டைம்ல இவங்க சொல்றாங்க நீங்க கலாய்க்கலையான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்குது தெரியுமா, இந்த வெளியில களிமண் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டாஸ்கை. இந்த களிமண் பொருட்களை பாதுகாக்கணும்னு வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு, கலை பொருட்கள் பத்திரம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன ஹிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, அதை நீங்க பாதுகாக்கணும், அதை திருடவும் செய்யலாம், உடைக்கவும் செய்யலாம். ஸோ இப்படி எது வேணாலும் நடக்கலாம், அதனால அதை நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லிட்டாரு. போன சீசன்ல நகைகளை எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னாரோ அதே மாதிரி இப்பயும் போன சீசன்ல, அதுக்கு முந்தின சீசன் 6 and 6ல இந்த வாட்டியும் எல்லா பொருட்களையும் பாதுகாக்கணும். இந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இங்க சண்டை நடக்கிறத பாக்குறதுக்காக எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. ஜாக்லின், அன்சிதா எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. அந்த டைம்ல முத்துக்குமரன், அருண், சிவகுமார் எல்லாம் வெளியில அந்த பொம்மையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி எல்லாம் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் கேர்லெஸ்ஸா அந்த பொம்மைகளை விட்டுட்டு வந்த உடனே முத்துக்குமரன் போயிட்டு ஒரு 4-5 பொம்மை, முத்துக்குமரன், சிவகுமார், அருண் இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு 5 பொம்மை கிட்ட எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்பவே கவனமே இல்லாம இருக்கிறாங்க. இந்த டாஸ்க்ல இன்ட்ரெஸ்டோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மும்முரம் இருக்கு, கவனம் இல்லை, பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அங்க இல்லாம அங்க சண்டை நடந்தா இப்ப போய் வேடிக்கை பார்க்கணுமா. ஸோ இந்த கேர்லெஸ்னஸ் அப்படின்றது கேர்ள்ஸ் கிட்ட அதிகமா இருக்கு. அதனால தான் செங்கோல் போச்சு, பொம்மை போச்சு, இன்னமும் திருடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பாய்ஸ் டீம். வர்ஷினி வெளியில வரும்போது ஒரே ஒரு பொம்மையை மட்டும் கையும் மூலமா முத்துக்குமரனை பிடிச்சிட்டாரு. ஆனா அவங்க கிட்ட இன்னும் 5 பொம்மை இல்லைன்றதே அவங்களுக்கு தெரியல. இத்தனை பொம்மைகள் களவாடி இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஒரு பொம்மை தான் எடுத்திருப்பாங்க போல, அதை புடிச்சிட்டோன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய தெளிவு இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மஞ்சரி வந்து வீரவசனம்லாம் நிறைய பேசுறாங்க. இந்த சைடு பாய்ஸ் பேசும்போது, நாங்க வந்து போர்ல உங்களை தோற்கடிச்சு நாங்க அந்த சேர்ல உட்காந்துட்டு நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் நிறையவே பேசுறாங்க மஞ்சரி. ஆனா இங்க கேர்ள்ஸ் டீம் வந்து கவனமா இருக்காங்களான்னு கேட்டா கவனமா இல்லை. இது ஒரு மேட்டரா. இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மறுபடியும்
சாச்சனாவை பற்றின ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்களை பரவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கியா நேத்தான்னு தெரில ஒரு விஷயம் நடக்குது. நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், நான் முட்டை வந்து வெறும் எல்லோ யோகு மட்டும்தான் சாப்பிடுவேன், ஒயிட்டு கூட நான் சாப்பிட மாட்டேன், அதுவும் அவிச்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிரச்சனை போச்சு. சாச்சனாவுக்காக தனியாக பொரியல் இருந்து குழம்பு வரைக்கும் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் வந்து கூட்லேயும் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து அது அலர்ஜின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ நீ இப்படிலாம் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இந்த தீபாவளி அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பிரியாணியில சாச்சனாவுடைய இலையை நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு கத்திரிக்காய் ரைத்தா இருக்கும். அந்த கத்திரிக்காய் பிரிஞ்சால் கறி இருக்குல்ல அது இருக்கும். ஒரு வாட்டி நான் ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது எந்த யூஸ் கத்திரிக்காய் போட்டிருக்கு. ஓ பருப்புல கத்திரிக்காய் இல்ல உனக்கு நான் வேற குழம்பு பண்ணி தரேன். இல்ல வேண்டாம் பரவாயில்ல. இல்ல எனக்கு இப்போதைக்கு பசிக்கல, நான் கேட்கும்போது பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப பண்ணி வச்சிரு. ஓகே அவ சாப்பிடும் போது சாப்பிடுவா. நீ ஒரு நிமிஷம் எல்லாரையும் கூப்பிட்டு என்னன்னு ஸோ அப்போ அந்த கத்திரிக்காவை நல்லா அமுக்குன சாச்சனாவுக்கு அது அலர்ஜி ஆகலை. இப்போ மட்டும் எப்படி அலர்ஜி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த இந்த வீடியோ போட்டு கொலாப் பண்ணி மீண்டும் சாச்சனா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாயை திறந்தாலே பொய் இது உடம்பு ஃபுல்லாக பொய் அந்த பொண்ணுக்கு நிறையவே இருக்கு. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல மஞ்சரியா இருக்கட்டும், ராஜமாதாவா இருக்கட்டும், ராஜகுருவா இருக்கட்டும், எதை பற்றியுமே வந்து அவங்க கவலைப்பட்ட மாதிரி தெரியல. எதையுமே அவங்க வந்து டிஸ்கஸும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருந்து பொருள் போயிடுச்சு, அதை எப்படி மீட்கலாம், அந்த டீம் எப்படி தோற்கடிக்கலாம், இந்த மாதிரி எந்த விதமான திட்டமிடலுமே இல்லை. போறாங்க வராங்க சுத்துறாங்களே தவிர்த்து பாய்ஸ் டீம் எந்த அளவுக்கு வந்து அவங்க பிளான் பண்றாங்களோ அதுல கொஞ்சம் கூட கேர்ள்ஸ் டீம்ல பண்ணல. இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை கேர்ள்ஸ் டீமுக்கு. ஒவ்வொரு முறையும் அவங்க தோக்குறதுக்கான காரணம் என்னன்னா, இன்வால்மெண்ட் வந்து இருக்குது, கவனம் இல்லை, பிளஸ் ஐடியாஸ் இல்லை, யோசிக்க மாட்டாங்க. வர்றப்ப எப்ப அது வருதோ அப்ப இறங்கி ஆடுறாங்களே தவிர்த்து முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ப்ராசஸும் அவங்க இன்னைக்கு பண்ணவே இல்லை. ஸோ இது தொடர்ச்சியாக போச்சு அப்படின்னா பாய்ஸ் டீம் அழகாக ஜெயிச்சிருவாங்க. அழகாக ஜெயிச்சா அந்த அரியணையில் உட்காருவாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் வந்து தொடர்ச்சியாக வாரம் ஒருத்தராக வெளியில் போக வேண்டியதுதான். இதை அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு கவனத்தோட ஒரு கேம் விளையாடி பசங்களை விட ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி எப்போ ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரில. இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க்கும் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தான் போக போகுது. இதுக்கப்புறமாவும் இவங்க இதே மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒன் சைடு மட்டுமே தான் அப்பர் ஹேண்டாக இருக்கும். பசங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பொண்ணுங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க. இதான் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.